வணக்கம். இன்றைய செய்திகள். திருப்பரங்குன்றம் மலையின் மீது உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்கா சந்தனக்கூடு 2026 ஜனவரி மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்காக டிசம்பர் 21ஆம் தேதி மலைமேல் ஏற்றப்படும் மரத்திலான கொடியேற்றத்திற்கான ஊர்வலம் நடைபெறவுள்ளது. இதற்கான அமைதி கூட்டம் திருமங்கலம் ஆர்டிஓ அலுவலகத்தில் ஆர்டிஓ சிவஜோதி தலைமையில் நடைபெற்றது. இதில் திருப்பரங்குன்றம் கோவில் உதவி ஆணையாளர் சசிப்பிரியா, தாசில்தார் கவிதா, தர்கா நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிக்கந்தர் பாதுஷா தர்கா நிர்வாகம் சார்பில் 2026 ஜனவரி 6இல் நடக்கவுள்ள சந்தனக்கூடு திருவிழா 2025 டிசம்பர் 21இல் திருப்பரங்குன்றம் மலைவேல் ஏற்றப்படும் மரத்திலான கொடியேற்ற நிகழ்வுக்கு கடந்த ஆண்டுகளில் பிறப்பிக்கப்பட்ட நிபந்தனைகளை இந்த ஆண்டும் கடைபிடிக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. வழக்கமான வீதிகளில் ஊர்வலம் செல்லும் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத வண்ணம் திருவிழாவினை நடத்த வேண்டும். புதிய நடைமுறைகளை ஏற்படுத்தவோ பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பட்டாசு வெடிகளை வெடித்தலோ கூடாது என்றும் முடிவு செய்யப்பட்டது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் தர்கா நிர்வாகத்தினர் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான மலை உச்சியில் உள்ள ஸ்தல விருட்ச கல்லத்தி மரத்தில் நிலா பிறை போட்ட கொடியேற்ற அனுமதிக்க கூடாது என இந்து மக்கள் கட்சி திருப்பரங்குன்றம் மலை பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பில் போலீசாரிடம் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான மலை உச்சியில் உள்ள ஸ்தல விருட்ச கல்லத்தி மரம் தொன்மையானது. திருப்பரங்குன்றம் மலை கிரி வீதிகளில் உள்ள அனைத்து மரங்களும் கோவிலுக்கு சொந்தமானவை என நீதிமன்ற உத்தரவுகள் உள்ளன. மலை உச்சியில் உள்ள கல்லத்தி மரத்தில் கொடியேற்ற தர்கா நிர்வாகம் முயற்சி செய்கிறது. தர்கா வளாகத்திற்குள் அல்லது தர்காவின் முன்புறம் மட்டுமே கொடியேற்றப்பட வேண்டும். ஆக்கிரமிப்புகளை தவிர்க்கும் வகையில் மரத்தை சுற்றிலும் கோவில் நிர்வாகம் வேலி அமைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளனர். திருப்பூர் மாநகராட்சி குப்பை விவகாரத்தை சரியாக கையாளாததை கண்டித்தும் சின்னக்காளிபாளையம் கிராம மக்களுக்கு ஆதரவாகவும் திருப்பூரில் நேற்று பாஜக மேற்கொள்ள இருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர். போராட்டத்தில் பங்கேற்க வந்த தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்பட 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் மாநகரில் சேகரமாகும் குப்பைகளை அருகில் உள்ள சின்னக்காளிபாளையத்தில் கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் தொடர் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். கடந்த 16ஆம் தேதி குப்பை கொட்ட சென்ற லாரிகளை கிராம மக்கள் தடுத்தனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்ய முயன்ற போது பொதுமக்கள் தரப்பில் 4 பேரும் போலீஸ் தரப்பில் உதவி கமிஷனர், இன்ஸ்பெக்டர் உட்பட 4 பேரும் காயமடைந்து திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இதைத் தொடர்ந்து 10 பிரிவுகளின் கீழ் மங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து 10 பேரை கைது செய்தனர். சின்னக்காளிபாளையம் மக்களுக்கு ஆதரவாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தலைமையில் திருப்பூரில் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டது. இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் குமரன் சிலை, ரயில்வே ஸ்டேஷன் சுற்றுப்பகுதிகளில் நேற்று மாலை 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்காக வந்து ஆங்காங்கே பேக்கரி, டீ கடைகளில் நின்று கொண்டிருந்த பாஜகவினரை உள்ளே புகுந்து போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று வேனில் ஏற்றினர். கைதுக்கு மறுத்தவர்களை போலீசார் இணைந்து தரதரவென இழுத்து சென்று வேனில் ஏற்றினர். பாஜகவினரை உள்ளே அனுமதித்த டீ கடை, பேக்கரிகளின் ஷட்டர்களை போலீசார் இழுத்து மூடினர். இதற்கிடையே நேற்று மாலை 4 மணி அளவில் குமரன் சிலை முன் காரில் அண்ணாமலை வந்தார். அங்கு சில நிமிடங்கள் உரையாற்றினார். அப்போது அவர் உட்பட 500க்கும் மேற்பட்டோரை கைது செய்த போலீசார் காலேஜ் ரோட்டில் உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது மருத்துவர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையை அவருக்கே திருப்பி அனுப்பும் போராட்டம் நடைபெறும் என்று அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழு தலைவர் பெருமாள் பிள்ளை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், அதிமுக ஆட்சியில் இருந்து ஊதிய உயர்வு, காலமுறை பதவி உயர்வு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி வருகிறோம். அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் 2020 டிசம்பர் 9ஆம் தேதி அரசு மருத்துவர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அறிக்கை வெளியிட்டார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். மத்திய அரசில் பணியாற்றும் MBBS மருத்துவர்கள் 4 ஆண்டுகளில் பெறும் ஊதிய உயர்வை தமிழக அரசு மருத்துவர்கள் 15 ஆண்டுகள் கழித்தே பெறுகின்றனர். இதுபோன்ற கோரிக்கைகளுக்கு ஸ்டாலின் ஆதரவு தெரிவித்தார். ஆனால் இன்று வரை அது நிறைவேற்றப்படவில்லை. எனவே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கைகளை அவருக்கே திருப்பி அனுப்பும் போராட்டத்தை நடத்த உள்ளோம் என்று கூறியுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.